வெல்கம் டு சகஸ் அகாடமி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 1 குரூப் 2 டிஎன்பிசியில் குரூப் 1 குரூப் 2வில் ப்ரிலிமினரி மெயின்ஸ் 2 எக்ஸாம் இருக்குது. இந்த 2 எக்ஸாமும் விடைத்தாள் திருத்துறதுல ஒரு சில மாற்றங்கள் டிஎன்பிசி கொண்டு வந்திருக்கு. அதை பற்றின ஒரு முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன வீடியோ தான், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுருக்கமாக எதற்காக கொண்டு வந்திருக்காங்க, இதனோட நோக்கம் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வலைத்துறை செய்தியை வலைப்பதிவில் வந்த செய்திகளை உங்களுக்கு நான் ஒரு தடவை ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் இரண்டு வகையான எக்ஸாமு குரூப் 1 குரூப் 2ல நடக்குது. ஒன்று ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி, அடுத்தது மெயின்ஸ். இதில் அவங்க ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறம் விடைத்தாள் திருத்த ஆரம்பிக்கிறாங்க. விடைத்தாள் திருத்ததில் அதிகப்படியான கால நேரம் எடுத்துக்கிறதுனால அந்த கால நேரத்தை கம்மி பண்ணுறதுக்காகவும் இந்த முறையை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நமது டிஎன்பிசி தலைவர் அவர்கள் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காரு. இது ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக இதை மேனேஜ் பண்ண போகிறாங்க. எப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் தான் இதை பயன்படுத்த போகிறாங்க. இதை என்ன செய்யும் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் மூலமாக பாட வாரியாக உங்களுக்கு அந்த சிலபஸில் கேட்கப்பட்ட கேள்விகளை தனித்தனியாக பிரித்து விடைத்தாள் திருத்துகிற பேராசிரியர்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஆனது கொடுத்துரும். அந்த விடைக்கு மார்க் கொடுக்குற வரைக்கும் அடுத்த கேள்வியை அது கொடுக்காது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதை கண்காணிக்கிறாங்க டிஎன்பிசி. அது சார்ந்து அந்த வீடியோ பதிவு பார்க்க போகிறோம். வலைத்தளத்தில் வந்த செய்திகளை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி முதன்மை தேர்வு விடைத்தாள் மதிப்பீட்டு முறையில் புதிய மாற்றம். டிஎன்பிஎஸ்சி முடிவு. டிஎன்பிஎஸ்சி முதன்மை தேர்வு வெளிப்படைத்தன்மையோடு விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் புதிய முறையை அறிமுகம் செய்ய டிஎன்பிஎஸ்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக ஒரு புதிய மென்பொருள் மூலம் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட இருக்கின்றன. டிஎன்பிஎஸ்சியின் புதிய தலைவராக எஸ்கே பிரபாகர் அவர்கள் பதவியேற்கிறார். இந்நிலையில் டிஎன்பிஎஸ்சி முதன்மை தேர்வு விடைத்தாள் மதிப்பீட்டில் புதிய மாற்றம் கொண்டு வர டிஎன்பிஎஸ்சி முடிவு செய்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 ஆகிய தேர்வுகள் முதன்மை ஆகிய 2 நிலைகளில் நடத்தப்படுகின்றன. இந்த முதல்நிலை தேர்வுகளில் விடைகளை தேர்வு செய்யும் வகையில் OMR தாள்களிலும், முதன்மை தேர்வுகள் விரிவாக விடையளிக்கக்கூடிய எழுத்து தேர்வுகளாகவும் நடத்தப்படுகின்றன. இந்த முதன்மை தேர்வுகளின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும், விடைத்தாள்கள் சரியாக மதிப்பீடு செய்வதில்லை எனவும் தேர்வர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். தேர்வர்கள் மத்தியில் எழும் இத்தகைய புகார்களை முற்றிலுமாக தவிர்த்து வெளிப்படைத்தன்மையோடு விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் புதிய முறையை அறிமுகம் செய்ய டிஎன்பிஎஸ்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக ஒரு புதிய மென்பொருள் மூலம் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட இருக்கின்றன. இந்த புதிய மதிப்பீடு செய்யும் நடைமுறையில் தேர்வர்களின் விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு பாடவாரியாக அவர்கள் அளித்துள்ள பதில்கள் தனித்தனியே பிரித்தெடுக்கப்படும். பின்னர் மென்பொருள் உதவியுடன் விடைத்தாள் திருத்தும் பேராசிரியர்களுக்கு தேர்வர்களின் விடைத்தாள்கள் பகிரப்படும். அவர்கள் அந்த விடைத்தாள்களை டிஎன்பிஎஸ்சியின் விடைத்தாளுடன் ஒப்பிட்டு மதிப்பெண்கள் வழங்குவார்கள். இது முக்கிய அம்சமாக விடையை படித்து மதிப்பெண் வழங்க குறிப்பிட்ட நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அதற்கு முன்பாக அடுத்த விடையை திருத்துவதற்கு மென்பொருள் அனுமதிக்காது. இறுதியாக பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டு தேர்வர்களுக்கான இறுதி மதிப்பெண் வழங்கப்படும். இவை அனைத்தும் GIS எனப்படும் புவி தகவல் அமைப்பு மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு கண்காணிக்கப்படும். இந்த புதிய நடைமுறையை வரும் பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ள குரூப் 2 முதன்மை தேர்வில் அமல்படுத்த டிஎன்பிஎஸ்சி திட்டமிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.